तज्जयति परमज्योति समं समस्तैरनन्तपर्याये दर्पणतल इव शकला प्रतिफलति पदार्थमालिका यत्र ஆச்சாரிய அமிர்தச்சந்திரர் எடுத்தருளியுள்ள புருஷார்த்த சித்தியுபாயம் எனும் நூலின் சுவாத்தியாயம் செய்து வருகிறோம். நேற்று நாம் 104வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். பொய் சொல்லுவதிலும் திருடுவதிலும் பிரமாத பாவம் இருக்கிறது. அதனால் அங்கு இம்சை நிகழ்கிறது. எல்லாவித பாவங்களிலும் 5 வித பாவங்களிலும் பிரமாத பாவம் இருப்பதால், அதாவது விழிப்பின்மை இருப்பதால், அலர்ட்னஸ் இல்லாம இருக்கிறதுனால இம்சை கண்டிப்பாக நிகழ்கிறது என்று கூறினார். எங்கெல்லாம் விழிப்பின்மை இல்லாம செயல்படுறோமோ அங்கெல்லாம் இம்சை கண்டிப்பாக நடக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அதனால் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். விழிப்புணர்வு இல்லாம செயல்படக்கூடாது. விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டோம்னா, எப்படி கவனம் இல்லாம ஒரு வேலை செய்தோம்னா அந்த வேலை நல்லா நடக்காதோ, அதே போலதான் விழிப்புணர்வு இல்லாம நம்ம செயல்பட்டோம்னா இம்சை நடக்கும், உயிர்வதை நடக்கும். அதையே விழிப்புணர்வுடன் கவனத்துடன் எந்த வேலையும் செய்தா அப்பதான் இம்சையை குறைச்சிக்க முடியும், அப்பதான் அஹிம்சையை பரிபாலிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொய் சொல்றதா இருக்கட்டும் அல்லது திருடுதலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விழிப்புணர்வு இன்மை தான் காரணம். உலகியல் நோக்குல சொல்றாங்க பாருங்க, குழந்தை இன்னசென்டா பண்ணிடுச்சு, அதுக்கு ஒண்ணும் தெரியல, அதனால தப்பு பண்ணிடுச்சு. இன்னசென்டா பண்ணா பாவம் பந்தம் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. அஞ்ஞானமும் பந்தத்திற்கு காரணம். அஞ்ஞானத்தை சொல்லி எனக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனால நான் தவறு பண்றேன், நான் பாவம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. அஞ்ஞானத்தால ஒருத்தன் பாவ செயல்களை செய்கிறான் என்றால் அஞ்ஞானத்தாலும் அவன் பந்தத்தை கண்டிப்பாக பெறத்தான் செய்கிறான். அவனுடைய பிறவி சுழற்சி நீண்டு கொண்டேதான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக 105வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். நாதி வியாப்திஷ்சதயோ பிரமத்த யோகைக காரண விரோதாத் அவிகர்மாணுக்ரஹணே நீராகாணம் அவித்யமானத்வாத். நாதி வியாப்திஷ்சதயோ பிரமத்த யோகைக காரண விரோதாத் அவிகர்மாணுக்ரஹணே நீராகாணாம வித்யமானத்வாத் என்பது ஆச்சாரிய அமிர்தச்சந்திரரின் 105வது ஸ்லோகமாகும். இதில் இம்சை செய்யறதுல, திருடுறதுல அதிவியாப்தி எனும் குற்றமும் கிடையாது. 3 வித குற்றங்களை பற்றி நாம முந்தைய பருவங்களில் நாம் படித்திருக்கிறோம். ஏதாவது ஒரு இலட்சணம், அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு இலக்கணம் கூறும் பொழுது, டெஃபினிஷன் கூறும் பொழுது, அந்த இலக்கணத்தில் அந்த டெஃபினிஷன்ல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. தண்ணீர் குளிர்ச்சியானது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கட்டும் அல்லது இலக்கணம் இருக்கட்டும், எது குளிர்ச்சியாக இருக்கிறதோ அது தண்ணீர் அப்படின்னு சொன்னா வேற எந்த பொருளும் குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, அது அதிவியாப்தி ஆயிடும். வேற எந்த பொருள்லயாவது அந்த இலக்கணம் காணப்பட்டுடுச்சுன்னா அது அதிவியாப்தி ஆயிடும். அதுவே 75% தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது, மற்றதெல்லாம் எப்பவுமே ஹாட்டா இருக்குது அப்படின்னா அது அவ்வியாப்தி ஆயிடும். ஏன்னா எல்லா தண்ணியிலுமே அந்த குளிர்ச்சின்றது நீங்க சொன்ன அந்த இலக்கணம் கிடையாது. இதுதான் அவ்வியாப்தி. அல்லது தண்ணீர் எப்பவுமே சூடாதான் இருக்கும், இயல்பாவே சூடாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அசம்பவ குற்றம். அது இயல்பாவே அப்படி கிடையாது.
அது நடக்க அது சாத்தியமே கிடையாது, அசம்பவம். இப்படி அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவ தோஷங்களை பத்தி ஆச்சாரியர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். எந்த ஒரு இலக்கணத்தை கூறினாலும், எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு இலக்கணத்தை எடுத்துரைக்கும் பொழுது, எந்த ஒரு பொருளை பற்றி ஒரு கூற்றை கூறும் பொழுது அந்த கூற்றுல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆச்சாரியனுடைய அமுத மொழிகள். அமுத மொழிகள்ல எந்த ஒரு அதை எடுத்துரைக்கும் பொழுது எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பகவான் குற்றத்தோடு எதையும் எடுத்துரைக்கவில்லை. முழுதுணர் ஞானி, வீதராகி, பற்றற்றவர், சரியாக பொருளின் இயல்பை எடுத்துரைத்துள்ளார். அதை நாம் எடுத்துரைக்கும் பொழுது, எடுத்து விளக்கும் பொழுது, அல்லது எழுத்து வடிவில், ஆகம வடிவில் அதை நாம் வெளியிடும் பொழுது கூட அதுல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. இங்க இம்சையில அல்லது திருடுறதுல அதிவியாப்தி குற்றம் எப்படி இல்லை அப்படின்றது சொல்றாரு. நாதிவியாப்திஷ்சதயோ பிரமத்த யோகைக காரண விரோதாத் அவிகர்மானுக்ரஹணே நீராகாணாம் அவித்யமானத்வாத் ச. நீராகாணம்னா வந்து பற்று இல்லாதவர்கள்ங்க. சராகன்னா வந்து பற்று உள்ளவன்க, சராகன். ஸ்ராவகன் வந்து சராகன். நீராகாணம்னா ராகம் இல்லாதவர்கள், பண்மையில யூஸ் பண்ணியிருக்காங்க நீராகாணம் அப்படின்றது. சராகாணம்னா பற்றுள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். நீராகாணம்னா பற்றற்றவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ச நீராகாணம் பிரமத்த யோகைக காரண விரோதாத் கர்மானுகிரகணே ஸ்தேயஸ்ய அபி அவித்யமானத்வாத் தயோ அதிவியாப்தி ந. அதாவது களவுல என்ன சொன்னார் அப்படின்னா, திருடுதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து அதற்கு உரியவர்கள் கொடுக்கல, உரியவர்கள் கொடுக்காத பொழுது அதை நாம எடுத்துக்கிறது திருடுதல், அது களவு அப்படின்னு சொல்றோம். அப்பனா கர்ம பந்தம் ஏற்படுது பாருங்க, கர்ம வினை வந்து சேருது பாருங்க, அது தானா வந்து சேருது. வந்து சேர்ந்ததுன்னா அது அந்த ஆன்மாவில வந்து பந்திக்குது. அரஹந்த பகவானு கூட இன்னும் பந்திச்ச கர்மங்கள் அவர்கிட்ட இருக்குது. இன்னும் அகாத்திய கர்மங்கள் இன்னும் அழியல. அதே போல மேல் குணஸ்தானங்கள்ல, அது 4வது குணஸ்தானத்துல இருந்து எந்த மேல் குணஸ்தானமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பந்தம் ஏற்படுது. கர்ம ரஜகணங்கள் வருகின்றன, காரமான வருகணைகள் வந்து ஆன்மாவில் சேர்ந்து விடுகின்றன. அப்படின்னா அது வந்து சேருது இல்ல, ஆன்மாவில வந்து சேருது இல்ல, நம்ம கிட்ட வந்து சேர்றது தானே. அப்படி வந்து சேரும்போது அது திருடுதல் தானே. நமக்கு உரிய பொருள் கிடையாது, காரமான வருகணைகள் நமக்கு உரிய பொருள் கிடையாது, நமக்கு உரியது கிடையாது. அப்படின்ற போது ஆன்மாவில வந்து சேர்ந்தா அது திருடுதல் தானே. நீங்க சொன்னீங்க யாராவது கொடுக்காத பொருள் எடுத்துக்கினா அது வந்து திருடுதல் சொன்னீங்க. அப்படின்னா பகவானுக்கே முனிவர்களுக்கே திருடுதல் இருக்கிற மாதிரி ஆயிடுமேங்க. ஏன்னா அவங்க காரமான வருகணைகள் வந்து பந்திக்குதுங்க, இப்படி அதிவியாப்தி குற்றம் ஏற்படுதுங்க அப்படின்னு யாராவது கேட்டா, மேலும் பற்றற்றவர்களுக்கு விழிப்பன்மை எனும் இம்சைக்கு காரணமான யோகம் இல்லை என்பதால் அவங்களுக்கு வந்து யோகம் கிடையாது. அரகந்த நிலையெல்லாம் வந்து யோகம் கிடையாது. காய யோகம் இருக்குது, ஆனா வந்து அதனால எந்த ஒரு கர்ம வினை பந்தமும் அங்க வந்து நிகழறது கிடையாது. மேலும் பற்றற்றவர்களுக்கு விழிப்பின்மை எனும் இம்சைக்கு காரணமான யோகம் இல்லை என்பதால் திரவிய வினை, நோகர்ம வினை ஆகியவற்றின் காரமான வருகணைகளை ஏற்கும் பொழுது களவு இல்லை என்பதால் அவ்விரண்டிலும், அதாவது இம்சையிலும் களவிலும் அதிவியாப்தி எனும் குற்றம் இல்லை. எப்போ பிரமாத பாவம் இருக்குதோ,
எங்க விழிப்பின்மை இருக்கிறதோ அத்துடன் கூடிய யோகம் இருக்கிறதோ, யோகம்னு மனவச்சனக்காய், அங்கதான் திருடுதல் நடைபெறுகிறது மற்றும் இம்சை நடைபெறுது. திருடுதலையும் வந்து இம்சை இருக்குது, ஒவ்வொரு பாவத்திலையும் பொய் சொல்றதுலயும் இம்சை இருக்குது, திருடுதல்லையும் இம்சை இருக்குது. நேற்று ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் எப்படி திருடுதல் வந்து இம்சை, தனக்கும் அது இம்சை ஏற்படுத்துது, பிறருக்கும் யார் பொருளை திருடினாங்களோ அவங்களுக்கும் இம்சை ஏற்படுத்துது, மன வேதனை ஏற்படுகிறது அப்படின்றத நேற்று நம்ம பார்த்தோம். எங்க விழிப்பின்மை இருக்கிறதோ விழிப்பின்மையுடன் கூடிய யோகம் மனவச்சன காயம் இருக்குது பாருங்க, அங்கதான் திருடுதல் இருக்குது, அங்கதான் இம்சையும் இருக்குது. எங்க விழிப்பின்மை இல்லையோ, அதாவது விழிப்புணர்வு எங்க இருக்குதோ அங்க யோகம் இருந்த போதிலும், யோகம் இருந்தா கூட விழிப்புணர்வுடன் இருக்கிறாங்க, அந்த காரமான வருகணைகள் வந்து பந்திக்கின்ற போது கூட அவர்களுக்கு இம்சை நிகழ்வதில்லை. மேல் குணஸ்தானங்களில் அரகந்த நிலையில் இம்சை நிகழ்வதில்லை. காரமான வருகணை வந்து பந்திக்குதுங்க, அதனால அங்க திருடுதல் இருக்குது, இம்சை இருக்குது, களவு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா அங்க வந்து விழிப்புணர்வு இருக்குது, விழிப்புணர்வு இருக்கிறதுனால இந்த இம்சை நிகழ்வதில்லை, திருடுதல் ஆகிய பாவம் அங்க நிகழ்வதில்லை. காரமான வர்க்கணைகள் தானாக வந்து சேரும் பொழுதும் அவருக்குரிய பொருள் கிடையாது அந்த காரமான வர்க்கணைகள், அப்படிப்பட்ட பொருள்கள் வந்து சேரும் பொழுதும் அங்கு அவருக்கு இம்சை ஏற்படுவதில்லை, திருடுதல் கிடையாது அப்படின்றது சொல்றார். இம்சை களவு ஆகிய இரண்டிலும் அதிவியாப்தி என்ற குற்றமும் வராது. அதாவது களவு நிகழும் போது இம்சை நிகழாது என்று கூற இயலாது. ஏனெனில் பற்றற்ற மகாபூடர்களுக்கு விழிப்பின்மையுடன் கூடிய யோகம் தோன்றுவதற்கான காரணம் கர்மனை ஆகியவற்றின் வகனைகளை ஏற்கும் போதும், அதாவது ஆன்மாவில் வந்து கர்ம பந்தம் சேர்ந்துக்க, விழிப்புண்மையுடன் கூடிய யோகம் இல்லை என்பதால் களவு ஏற்படுவதில்லை. மற்றவர் கொடுக்காமல் ஒரு பொருளை எடுத்துக் கொள்வது களவு ஆகும். அவ்வாறெனில் பற்றற்ற அருக தேவருக்கும் வினை வருகணைகள் வந்து சேர்கின்றன. அவருக்கும் வந்து வினை வந்து சேருது. அந்த வருகணைகளை யாரும் அவருக்கு கொடுப்பதில்லை. எனவே அது திருடு ஆகுமா என்றால் திருடு ஆகாது என்பதுதான் பொருள். யாரும் கொடுக்காதே, அவர் யாரும் கொடுக்காதே தானா வந்து சேருது அப்படின்னா அது திருடு ஆகுமா? அரகந்த நிலையில அந்த ஆகிற பந்தம் திருடு ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஏனெனில் விழிப்பின்மையும் யோகமும் இல்லாமல் களவு ஏற்படாது. விழிப்பின்மை வடிவ யோகமே இம்சை ஆகும். எனவே இதன் மூலம் அதிவியாப்தி எனும் குற்றம் வராது. அங்க கொடுக்காத பொருளை வந்து சேருது, யாராலும் கொடுக்கப்படாத பொருள் வந்து சேருது, காரமான வர்க்கணைகள் வந்து சேருகின்றன. அப்படி இருந்த போதும் அங்க அதிவியாப்தி குற்றம் ஏற்படாது. அதாவது அது களவுன்னு கருதப்படாது, அது களவுன்ற கேட்டகரிக்குள்ள வரையறைக்குள்ள வராது. காரணம் என்னன்னா அங்க விழிப்புணர்வு இன்மை கிடையாது. விழிப்புணர்வு இன்மையுடன் கூடிய யோகம் தான் வந்து பந்தத்திற்கு காரணமாக அமைகிறது, அது அங்க இல்லை. அதனால கர்ம வர்க்கணைகள் தானா வந்து சேரும் பொழுதும் அங்க பந்தம் கிடையாது. இம்சை எனும் விழிப்பின்மை இல்லாமல் களவு நிகழும் என்றால் அங்குதான் அதிவியாப்தி குற்றம் ஏற்படும். ஆனால் களவில் இம்சை எனும் விழிப்பின்மை இருப்பதால் அவ்விரண்டிற்கும் இடையில் அதிவியாப்தி குற்றம் இல்லை. களவு நிகழும் போதெல்லாம் இம்சையும் நிகழ்வதால் அவ்வியாப்தி குற்றமும் இல்லை. இம்சை நிகழாத போது களவும் நிகழ்வதில்லை, களவு நிகழாத போது இம்சையும் நிகழ்வதில்லை. எனவே அதிவியாப்தி குற்றமும் இல்லை. எனவே களவு இம்சை வடிவமானதே ஆகும். இவ்வளவு சொல்றது காரணம் என்னன்னா, எப்பெல்லாம் களவு ஏற்படுதோ, எப்பெல்லாம் களவு திருடுதல் இருக்குதோ அங்கெல்லாம் இம்சை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டார்.
அதுல எந்த ஒரு அந்த இலக்கணத்துல அந்த கூற்றுல எந்த ஒரு இது திரும்ப இதை படிக்கிறேன் பாருங்க. களவில் இம்சை எனும் விழிப்பின்மை இருப்பதால் அவ்விரண்டிற்கும் இடையில் அதிவியாப்தி குற்றம் இல்லை. களவு நிகழும் போதெல்லாம் இம்சையும் நிகழ்வதால் அவ்வியாப்தி குற்றமும் இல்லை. இம்சை நிகழாத போது களவும் நிகழ்வதில்லை. களவு நிகழாத போது இம்சையும் நிகழ்வதில்லை. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதுங்க. இம்சை இல்லைன்னா அங்க களவு இருக்காது, களவு இல்லைன்னா அங்க இம்சை இருக்காது. ஆனா களவு இருந்தா இம்சை கண்டிப்பா இருக்கும். இப்படி இலக்கணம் சரியாதான் இருக்குது, கூற்று சரியாதான் இருக்குது. எங்கு விழிப்பின்மை இருக்குதோ, ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன்னு பாப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கலாம். அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்க விழிப்பின்மை இருக்குதோ அங்கதான் களவு அல்லது இம்சை ஏற்படும். எங்கு விழிப்புணர்வு இருக்குதோ அங்க களவும் இருக்காது, இம்சையும் இருக்காது. இப்படி இந்த கூற்று சரியானதான் இருக்குது. இந்த கூற்றுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அவ்வியாப்தியும் கிடையாது, அதிவியாப்தியும் கிடையாது, அசம்பவ குற்றமும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காரு. நாதிவியாப்திஸ்சதயோ பிரமத்த யோகைக காரண விரோதாத் அபிகர்மாணு கிரஹணே நீராகாணாம வித்யமானத்வாத். அடுத்ததாக எப்படி திருடுதலை ஒருத்தன் விட முடியும் அப்படின்றத எடுத்து வரைக்கும். அசமர்த்தா ஏ கர்த்தும் நிவாண தோயாதி ஹரண விநிவர்த்திம் தைரபி சமஸ்தம் அபரம் நித்யமதத்தம் பரித்யாஜ்யம். அசமர்த்தா ஏ கர்த்தும் நிவாணதோ யாதி ஹரண விநிவர்த்திம் தைரபி சமஸ்தம் அபரம் நித்யமதத்தம் பரித்யாஜ்யம். ये निवाणतो याति हरण विनिवृत्तिं कर्तुम् असमर्थाः तै अपि अपरं समस्तं அதத்தம் நித்தியம் பரித்யாஜ்யம். சில என்ன சொல்றாங்க, யார் பிறருடைய நீர் நிலைகளிலிருந்து நீர் முதலியவற்றை எடுக்காமல் இருக்க இயலாதவரோ, சிராவக நிலையில இருக்கும்போது மற்றவர்களுடைய நீர்நிலையிலிருந்து நீர் கூட எடுப்பான் தேவைப்படும் பொழுது. அது விவசாயத்துக்காக கூட இருக்கலாம், அல்லது தண்ணி குடி தண்ணீருக்காக கூட எடுக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். அவங்க கூட நீர்நிலை போன்றவற்றிலிருந்து மண் எடுப்பான், மற்றவங்களுடைய கழனிலிருந்து மண் எடுப்பான். தேவைப்படும் போது ஒரு குடி மண் எடுக்கலாம், ஒரு பாண்டு மணல் எடுக்கலாம், மண் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணுவான். அப்படிலாம் பண்றான். அதாவது முழுமையா அவன் திருடுறதுல இருந்து முழுமையா விலகி இருக்கிறது இல்லை, ஏகதேசமா விலகி இருக்கிறான். பெரிய திருடுலாம் எதுவும் பண்றது கிடையாது. இத உலகியல் வாழ்க்கையில ஒருத்தர் கழனில இருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுலாம் திருடுன்னு பொதுவா சொல்றது கிடையாது. ஆனா ரொம்ப சூக்ஷ்மமா பார்க்கும் பொழுது கொடுக்காத பொருளை எடுத்துக்க கூடாது. ஒருத்தர் கொடுக்காத பொருளை உரியவர்கள் கொடுக்காம எடுக்க கூடாது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது அதுவும் திருடுதல் தான். ஆனா சிராவக நிலையில இருக்கும்போது அவன் ஏகதேசமா பின்பற்றுறான். மற்றவங்க கையில இருந்து பக்கத்து கையில இருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறது, எதுக்காவது ஒரு ரொம்ப தேவைக்காக, அல்லது ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கிறது, அதெல்லாம் பொதுவா இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். உலகியல் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏத்துக்கிறோம். சோ இப்படி மற்றவர்களுடைய நீர்நிலையில இருந்து நீர் எடுக்கிறதெல்லாம் யாரால விட முடியலையோ அவங்க கூட பிறர் தராத எல்லா பொருட்களையும் எப்போதும் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு சிலதெல்லாம் நீர் எடுக்கிறான், அல்லது ஒரு பிடி மண் எடுக்கிறான், அதெல்லாம் விட முடியலனாலும் பொதுவா அவன் என்ன விரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க தராத பொருளை நான் உபயோகித்துக்கு எடுத்துக்க மாட்டேன், மற்றவங்க தராத பொருளை நான் உபயோகிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விரதத்தை அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அதாவது யார் உரியவரோ அவங்க கொடுத்தாதான் அந்த பொருளை நான் எடுத்துப்பேன். உரியவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவங்க பொருளை நான் எடுத்துக்க மாட்டேன், அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஸ்ராவகன் அனுவிரதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்த போதிலும் உலகியல் வாழ்வில் எது ஏற்கத்தக்கதோ அதை போல
மற்றவங்க கையில இருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறது, அடுத்து ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து தவறாக கருதப்படுவதில்லை. பொதுவா எங்க தவறா கருதப்படுவதில்லையோ, அது கூட எங்க சண்டை இருக்குதோ, எங்க தண்ணியே கிடையாதோ, அது போல இடத்துல இன்னும் சண்டை சச்சரவுலாம் ஆகும். எங்க ஏற்கத்தக்கதோ, எங்க அது தப்புன்னு எந்த இடத்துல அது கூட இடம், காலம், சூழல் அதெல்லாம் பொறுத்தது அது கூட. ஒரு வாளி தண்ணி எடுக்கிறது கூட சில இடத்துங்கள்ல குற்றமா கூட ஆயிடலாம். எங்க தண்ணி பிரச்சனை இருக்குதோ, அது போலலாம் ஆகலாம். ஆனா எங்க வந்து இடம், காலம், சூழல் அதெல்லாம் பார்த்து எது வந்து ஏற்கத்தக்கதோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறான். உபயோகத்துக்கு எடுத்துக்கிறான். அது பெரிய ஒரு குற்றமா உலகியல் வாழ்க்கையில ஜனங்க சொல்றது கிடையாது. ஆனா அவன் மற்ற எல்லா விதமான திருடுதலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான திருடுகளில் இருந்தும் அவன் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்த திருடுதலை அவன் விட்டுவிட வேண்டும். மற்றவருடைய பொருட்களை, கொடுக்கப்படாத பொருளை உரியவர் கொடுக்கப்படாத, உரியவரால் கொடுக்கப்படாத பொருளை உபயோகிக்கிறத அவன் விட்டுடணும் அப்படின்றத இங்க சொல்றார். அசமர்த்தா ஏ கர்த்தும் நிபான தோயாதி ஹரண விநிவிருத்திம் தைரபி சமஸ்தம் அபரம் நித்தியமதத்வம் பரித்யாஜ்யம். முனிவர்கள் போன்றவர்கள் எந்த ஒரு பொருளையும் அவங்க மற்றவங்க கொடுக்காத பொருளை எடுக்கிறதே கிடையாது. மகாவிரதத்தை, அச்சௌரிய மகாவிரதத்தை அவங்க பரிபாலிக்கிறாங்க. ஸ்ராவக நிலையில அச்சௌரிய மகாவிரதத்தை அவனால பரிபாலிக்க முடியலன்னாலும் அணுவிரதத்தை, அச்சௌரிய அணுவிரதத்தை அவன் கண்டிப்பா பரிபாலிக்கணும். அவன் பொதுவா மற்றவர்களால, உரியவர்களால கொடுக்கப்படாத பொருளை உபயோகத்துக்கு எடுத்துக்கிறது கிடையாது, பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல நீர்நிலைகள்ல இருந்து பொதுவான ஊருக்கு பொதுவான நீர்நிலைகள்ல இருந்து நீர் எடுக்கிறதுலாம் தப்பா உலகியல் வாழ்க்கையில கருதப்படுறது கிடையாது. அதெல்லாம் எடுத்துப்பான். விவசாயத்துக்கு எடுத்துப்பான். பொதுவான நீர்நிலைகள்ல இருந்து விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துப்பான். பொதுவான நீர்நிலைகள்ல இருந்து மண்ணோ, களிமண்ணோ, செம்மண்ணோ தேவைப்பட்டா அதை எடுத்துப்பான். இதெல்லாம் வந்து ஏற்புடையதா இருக்கு. உலகியல் வாழ்க்கையில ஏற்புடையதா இருக்கு. அதுல இருந்து எடுத்துக்கிறதுல தப்பு அப்படின்னு. ஏன்னா ஊருக்கு பொதுவான நிலமா இருக்கலாம், ஊருக்கு பொதுவான ஏரியா இருக்கலாம். அதுல இருந்து தண்ணி எடுக்கிறதோ, அதுல இருந்து மண் எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து தவறாக கருதப்படுவதில்லை. அதுவே வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இங்க இருந்து எடுக்கக்கூடாதுன்னா அது எடுக்கக்கூடாது, தனி விஷயம். ஆனா பொதுவா எது ஏற்புடையதோ அப்படிப்பட்ட பொருள்களை வந்து அவன் ஏத்துக்கிறான். அதை திருடுன்னு இல்லற நிலையில இருக்கும்போது அதை திருடுன்னு யாரும் சொல்றது கிடையாது. ஆனா முனிவர்கள் இன்னும் சூட்சமா எதையுமே எடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு பொருளையுமே ஊருக்கு பொதுவா இருக்கிறது கூட அவங்க வந்து அவங்க உரியவர்களுடைய அனுமதி இல்லாம அவங்க எடுக்கிறது கிடையாது. அவங்க தேவையே படுறது இல்லை. அதுதான் இப்படி நீங்க பாருங்க, எவர் பிறருடைய நீர்நிலைகளிலிருந்து நீர் முதலியவற்றை எடுக்காமல் இருக்க இயலாதவரோ அவர்கள் கூட பிறர் தராத மற்ற எல்லா பொருட்களையும் எப்போதும் தியாகம் செய்ய வேண்டும். தண்ணி எல்லாம் எடுத்துக்கிறான் பிறர் நீர்நிலையில இருந்து அல்லது பொதுவான நீர்நிலையில இருந்து எடுத்துக்கிறான், அது சரி. ஆனா மற்ற எல்லா விதமான பொருட்களை எடுக்கிறது, உபயோகிக்கிறது எல்லாம் தியாகம் செய்யணும். உரியவங்க கொடுக்கலன்னா அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அசமர்த்தா ஏ கர்த்தும் நிபான தோயாதி ஹரண விநிவிருத்திம் தைரபி சமஸ்தம் அபரம் நித்தியமதத்தம் பரித்யாஜ்யம். அடுத்ததாக 107வது பிரம்மச்சரியமின்மை அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்றேன். ரைட். கொலை, பொய், களவு, காமம், மிகுபொருள் வேட்கை 5 பாவங்கள். இந்த 5 பாவங்களை விடுதலால், தியாகம் செய்தலால் 5 விதமான அனுவிரதங்களை ஒரு ஸ்ராவகன் கடைபிடிக்க முடியும். 3ஐ பற்றி நாம் சர்ச்சை செய்துள்ளோம். அடுத்ததாக 4வதாக பிரம்மச்சரியமின்மை, காமமின்மை என்றால் என்ன என்பதை கூறுகிறார். யத்வேதராக யோகான் மைதுனம் அவிதீயதே தத பிரம்ம அவதரதி தத்ர ஹிம்சா வதஸ்ய சர்வத்ர சத்பாவாத். யத் வேதராக யோகாத் மைதுனம் அவிதீயதே தத் அப்ரம்ம தத்ர சர்வத்ர வதஸ்ய சத்பாவாத் ஹிம்சா அவதரதி. இதுலயும் ஹிம்சை நடக்குதுன்ற பிரம்மச்சரியமின்மை, அதுலயும் காம உணர்வு இருக்கும் பொழுது அங்கேயும் இம்சை நிகழுதுன்றார். நீ திருடு, பொய் சொல்லு அல்லது காம உணர்வு கொள்ளு, எல்லாத்துலயும் இம்சை இருக்குது அப்படின்னு.
நீ உன்னுடைய பிராணங்களையும் வதைச்சுக்கிற, மற்றவர்களுடைய பிராணங்களையும் வதைக்கிற, எல்லாருக்கும் தீங்கு பண்ற, உனக்கும் நீ தீங்கு ஏற்படுத்திக்கிற, மற்றவங்களுக்கும் தீங்கு செய்யற. அதனால இதுல எல்லாத்துலயுமே இம்சை இருக்குது. எல்லா பாவங்கள்லயும் 5 பாவங்கள்லயும் எல்லா பாவத்தையும் 5 விதமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 பாவத்துல எல்லா பாவங்களும் அடங்கி விடுகிறாங்க. எல்லாத்துலயும் இம்சை இருக்குது அப்படின்ட்டார். இம்சையை யாரு விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 5 பாவத்தையும் விட்டுணும் அப்படின்ற. யார் அஹிம்சையை கடைபிடிக்கிறானோ அவன் அச்சௌரியம், அசத்தியம், அபிரமச்சரியம் எல்லாத்தையும் அவன் தானாவே கை விட்டுருவான். அதாவது சௌரியம், காமபாவம் எல்லாத்தையும் பொய் சொல்றது எல்லாத்தையும் அவன் தானாவே கை விட்டுருவான். யார் அஹிம்சையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறானோ எல்லா பாவத்தையும் தானாவே கை விட்டுருவான் அப்படின்றது புரிஞ்சு. எது வேத உணர்வு வடிவ காரணத்தால் நிகழும் செயல், இது வேத உணர்வு. எல்லாருக்குமே நோகஷாயம் இருக்குதுங்க. 9 விதமான நோகஷாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஹாஸ்ய, ரதி, அரதி, சோக, பய, ஜுகுப்சா, ஸ்ரீவேத, பொம்வேத, நபும்சக வேத என்பது 9 நோகஷாயங்கள். நோகஷாயங்களை சொல்றோம். இதெல்லாம் சாரித்திர மோகனித்தினுடைய பிரிவுகளாக எடுத்துரைக்கப்படும். அனந்தானுபந்திய பிரத்யாக்கியானாவரண, பிரத்யாக்கியானாவரண, சஞ்சுவரண, குரோதமான, மாயாலோகம். நன்னாங்கு 16. ரொம்ப விரிவா நான் இங்க சொல்லல. அதாவது அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோகம் 4, அப்பிரத்யாக்கியானாவரண குரோதமான மாயாலோகம் 4, பிரத்யாக்கியானாவரண குரோதமான மாயாலோகம் 4, சஞ்சுவலன குரோதமான மாயாலோகம் 4. 4 × 4 16. நன்னாங்க 14 பிளஸ் 9. எது சாரித்திர மோகனத்தினுடைய 9 இன்னும் பிரிவுகள் பாத்தீங்கன்னா 9 நோ கஷாயங்கள் சொல்றது. இதுவும் கஷாயம் போன்றதுதான். ஹாஸ்ய, ரதி, அரதி, சோக, பய, ஜுகுப்சா, ஸ்திரீ வேத, பொம்வேத, நபும்சக வேத என்பது 9. 16 + 9 25 பிரிவுகள். இந்த சாரித்திர மோகனத்தினுடைய இந்த சாரித்திர மோகனின்னா என்ன அர்த்தம்? இந்த 25 இருந்ததுன்னா சாரித்திரம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. அதனாலதான் இங்க ஒண்ணொன்னா எடுத்து சொல்றாரு, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற. இதெல்லாம் இருந்ததுன்னா ஒழுக்கம் இருக்காது, ஒழுக்க சீர்கேடு இருக்கு. ஒரு ஸ்ராவகனுக்கு ஒழுக்கம் ரொம்ப அத்தியாவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒழுகுதல் வேண்டும். எப்படி ஒழுக வேண்டுமோ அப்படி ஒழுகணும். இது வேதத்தினுடைய உதயத்தால ஸ்ரீவேத, பொம்வேத, நபும்சக வேதம், இது வேதம் சொல்றது. இந்த வேதம் இருக்கிறதுனாலதான் காம உணர்வுகள் வருகின்றன. அந்த வேதத்தினுடைய உதயத்தினால சில செயல்கள் நடைபெறுகின்றன, காம உணர்வுகள் தோன்றுகின்றன. ஆண் பெண் உடலுறவு என்று கூறப்படுகிறதோ அது பிரம்மச்சரியமின்மை ஆகும். இந்த வேதத்தினுடைய உதயத்தினாலதான் ஸ்ரீ வேதம், புருஷ வேதம் அல்லது நபும்சக வேதம், இந்த வேதத்தினுடைய உதயத்தினாலதான் ஆண் பெண் உறவு, தாம்பத்தியம் இதெல்லாம் ஏற்படுது. அது பிரம்மச்சரியமின்மை ஆகும். அங்கு எல்லா இடங்களிலும் உயிர்வதை நிகழ்வதால் இம்சை ஏற்படுகிறது. எங்க காம உணர்வு இருக்கிறதோ, யாருக்கு காம உணர்வு இருக்கிறதோ அந்த ஜீவன் தன்னையும் வதச்சிக்குது. யார் பால் காம உணர்வு இருக்கிறதோ அவங்களையும் வதைக்குது. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இத இல்லற சுகம் தானே சொல்றாங்க, நீங்க ஏங்க அதை போய் வதை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற கேள்வி எழலாம். எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ, பற்று இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாக உயிர் வதை இருக்கிறது, பிராணங்களுடைய வதை இருக்கிறது. காம உணர்வு இருக்குது, அது பூர்த்தி ஆகல அப்படின்ற போது அந்த ஜீவன் எப்படி தன்னையும் எப்படி துன்புறுத்திக்குது, துன்பப்படுது தானோ மற்றவர்களையும் துன்புறுத்துது. யார் பால் அந்த உணர்வு இருக்கிறதோ அவங்களையும் துன்புறுத்துது. இப்படி பிரம்மச்சரியமின்மை எனும் பாவத்தில் கண்டிப்பாக பற்று அதிகமாக இருப்பதால் அங்கு உயிர்வதை இருக்கிறது. பற்று எங்கெல்லாம் இருக்குமோ இங்கும் விழிப்புணர்வு இன்மையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதையும் சொல்லுவாரு. அவன் அந்த இல்லற நிலையில முழுசா அவனால கடைபிடிக்க முடியலன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இங்க அடுத்த ஒரு ஸ்லோகங்கள்ல சொல்லுவார். ஆனா இது ஒரு பாவச் செயல் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு இல்லாம அவன் பிரம்மச்சரிய மென்மையுடன் இருக்கிறான், காம உணர்வுடன் இருக்கிறான். இங்கு உயிர்வதை ஏற்படுகிறது, இம்சை ஏற்படுகிறது. இதை விட முயற்சி செய்ய வேண்டும். அவன் பிரம்மனில் நிலைக்க முயற்சி செய்ய வேண்டும். பிரம்மனில் ஆழ, பிரம்மன் ஆன்ம, அதில் ஆழ முயற்சி செய்ய வேண்டும். யத்வேதராக யோகான் மைதுனமபிதீயதே தத பிரம்ம அவதரதி தத்ர ஹிம்சா ஸ்பதஸ்ய சர்வத்ர சத்பாவாத். இந்த வேதத்தினுடைய உதயத்தினுடைய காரணத்தினாலதான் ஆண் பெண் உறவு எல்லாம் ஏற்படுகிறது. அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதுதான் பிரம்மச்சரியமின்மை அப்படின்னு சொல்றாங்க, காம உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. எங்க பிரம்மச்சரியமின்மை இருக்குதோ அங்க உயிர்வதை கண்டிப்பாக ஏற்படுகிறது. உயிர்வதை நிகழ்றதுனால அங்கேயும் இம்சை இருக்குது, பிரம்மச்சரியமின்மையிலையும் இம்சை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சாரித்திர மோகனத்தினுடைய பிரிவுகளாக கூறப்படும் 9 நோக்கஷாயங்கள் இவையும் விலகும் பொழுதுதான் ஒருவன் மோட்சத்தை, சாரித்திர மோகனத்தினுடைய முதல்ல தர்ஷன மோகனியும் போகுது, அதுக்கப்புறம் சாரித்திர மோகனியும் போகுது. சாரித்திர மோகனியும் போனதுக்கு அப்புறம் தான் முதல்ல தர்ஷன மோகனியும் போயிடுது, அதுக்கப்புறம் சாரித்திர மோகனியும் போகுது. மேல் குணஸ்தானங்கள்ல தான் அந்த சாரித்திர மோகனியம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். அப்படி அந்த சாரித்திர மோகனுடைய போகும் பொழுதுதான் இவனுடைய காம உணர்வுகள்லாம் குறையும். அதாவது ஸ்ரீவேதம், பொம்வேதம் இப்படிப்பட்ட வேதங்களுடைய உதயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு அந்த பால் உணர்ச்சி இருக்குது, காம உணர்ச்சி இருக்குது, அங்க உறவுகள் ஏற்படுகின்றன, அங்கு உயிர்வதை அதாவது ஏற்படுகிறது, அங்கு பிரம்மச்சரியமின்மை என்ற பாவமும் நிகழ்கிறது, காம உணர்வுகள் அங்கு இருக்கிறது, அதனால் ஹிம்சைதான் நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள. எல்லாத்துலயும் இம்சை இருக்குது. மோரோவர் இதுல விழிப்புணர்வு இன்மையும் இருக்குது. விழிப்பின்மையுடன் தான் அவன் செயல்படுறான். காம உணர்வுகள் இருக்கும் பொழுது விழிப்பின்மையுடன் தான் செயல்படுறான். யத்வேதராக யோகான் மைதுனமபிதீயதே தத பிரம்ம அவதரதி தத்ர ஹிம்சா வதஸ்ய சர்வத்ர சத்பாவாத் அப்படின்றது சொல்லிட்டார். படிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் எப்படி சமூர்ச்சின ஜீவன்களுடைய உயிர்களுடைய வதை எப்படி ஏற்படுகிறது அப்படின்றதையும் எங்க கருத்துரையில எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. சமூர்ச்சின ஜீவன்கள் உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. சமூர்ச்சின ஜீவன்கள் உற்பத்தி ஆகின்றன. உறவின் போது அப்படிப்பட்ட ஜீவன்கள் வதைப்படுகின்றன. காம உணர்வு கொண்டிருப்பவனும் அவன் தன்னை வதைத்துக் கொள்ளுகிறான், அவன் துன்பத்துக்கு ஆளாகிறான். எப்பவுமே மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்குதா? எதை மகிழ்ச்சி சொல்றோமோ அது மகிழ்ச்சியே கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, எப்பொழுதுமே அங்கேயும் அது உலகியல் நோக்கில மகிழ்ச்சி இன்பம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அது நிரந்தரமான இன்பம் கிடையாது என்பதையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் பொழுது அவன் தன்னையே எவ்வளவு துன்புறுத்திக்கிறான், துன்பத்துக்கு ஆளாகிறான், மற்றவங்களை எப்படி துன்பத்துக்கு ஆளாக்குறான், இதெல்லாம் வேற இருக்குது. இப்படி அதுல இம்சை இருக்குது. கண்டிப்பா பிரம்மச்சரியமின்மையில, காம உணர்வுல கண்டிப்பா அப்படிப்பட்ட இம்சை இருக்குது அப்படின்றத புரியும். உடலுறவில் இம்சை வெளிப்படை என்று கூறுகிறார்கள். உடலுறவின் போது எப்படிப்பட்ட இம்சை நிகழுது அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறார். ஹிம்சந்தே திலனால்யாம் தப்தாயசி வினிஹிதே திலாயத்வத் பஹவோ ஜீவாயோனோ ஹிம்சந்தே மைதுனே தத்வத். ஹிம்சந்தே திலனால்யாம் தப்தாயசி வினிஹிதே திலாயத்வத் பஹவோ ஜீவாயோனோ ஹிம்சந்தே மைதுனே தத்வத். திலனால்யாம் தப்தாயசி வினிஹிதே திலாஹ யத்வத் ஹிம்ஸ்யந்தே தத்வத் மைதுனே யோனௌ பஹவோ ஜீவா ஹிம்ஸ்யந்தே. எள் நிறைந்த ஒரு குழாயில் எள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. உள்ள ஒரு குழாயில்னு வச்சுங்களேன், ஒரு புனல்ல ஒரு குழாய்.
சூடான இரும்பு கம்பியை செலுத்தினால், நல்லா காய்ச்சின இரும்பு கம்பியை வந்து அந்த எள் நிறைந்த அந்த புனல் உள்ள செலுத்தினா எள் எவ்வாறு கருகி விடுகிறது, நல்லா கைனா நெருப்பு பட்டாலே கருகிடும்ல, அவ்வாறே உடலுறவின் போதும் யோனியில் உயிர்கள் பல இறந்து விடுகின்றன. இப்படி உடலுறவின் போது ஆண் பெண் கூடும் பொழுது இப்படிப்பட்ட உயிர்வதை ஏற்படுகிறது. அதனால் பிரம்மச்சரியமின்மையில் இம்சை கண்டிப்பாக நிகழ்கிறது என்பதை இங்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். இம்சந்தே திலநால்யாம் தப்தாயசி வினிஹிதே திலாயத்வத் பஹவோ ஜீவா யோனோ இம்சந்தே மைதுனே தத்வத். அடுத்ததாக அனங்க கிரீடையில் வேறு அங்கம் வாயிலாக உடலுறவு கொள்ளுதல் இம்சை இல்லை என்று யாராவது கூறினால் அதற்கு ஆச்சாரியர் பதில் கூறுகிறார். உடலுறவுல இம்சை ஏற்படுதுங்க, முன்ன 108வது ஸ்லோகத்திலையும் அதை சொல்லியிருக்காரு. எப்படி எவ்வளவு உயிர் வதைப்படுகின்றன அப்படின்றது 108வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்பனா அணங்கு கிரீடையில உயிர் வதை இல்லைங்க, அணங்க கிரீடை பண்றதுல தப்பு என்னாங்க அப்படின்னு யாராவது கேட்டா அதற்கும் ஆச்சாரியர் இங்கு சொல்றார். இதெல்லாம் ஏன் இவ்வளவு விவரமா சொல்லியிருக்காங்க அப்படின்றனா, பிரம்மச்சரியமின்மையும் ஒரு பாவம், ஒரு இம்சை. அதனாலதான் தெளிவா எடுத்து சொல்றாரு ஆச்சாரியர். உயிர்வதை இதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்குதுப்பா, எல்லா பாவங்கள்லயும் உயிர்வதை இருக்குது, இம்சை இருக்குது. நீ முடிஞ்ச அளவு இதுல இருந்து எல்லாத்துலயும் விலகி இருக்கணும். உன்னால முழுவதுமா விலகி இருக்க முடியலையா, ஏகதேசமா உன்னால எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. எதபி கிரியதே கிஞ்சின் மதனோத்ரேகாதனங்க ரமணாதி தத்ராபி பவதி ஹிம்சா ராகாத்யுத்பத்தி தந்த்ரத்வாத். எதபி கிரியதே கிஞ்சின் மதனோத்ரேகாதனங்க ரமணாதி தத்ராபி பவதி ஹிம்சா ராகாத்யுத்பத்தி தந்த்ரத்வாத். अपि मदनोद्रेगात् यत्किंचित् अनंगरमणादि क्रियते तत्रापि रागात् युत्पत्ति तंत्रत्वात् हिंसा भवति. மேலும் சிற்றின்ப உணர்வு மேலிட்டால், சிற்றின்ப உணர்வுனா அணங்கு கிரீடைன்னு சொல்றது உண்டு, வேறு அங்கங்கள் வாயிலாக சிற்றின்பம் நுகரப்படும் பொழுது, அணங்கு கிரீடைக்கு ராஜா வந்து ராஜாவும் ராணியும் இதுக்கு போனாங்க, பார்க்குக்கு போனாங்க, குளத்துக்கு போனாங்க அப்படின்ற வர்ணனைகள்லாம் எவ்வளவு நூல்கள்ல, ஏன் இப்படிப்பட்ட வர்ணனைகள் பிரதமானியோக நூல்கள்ல கூட சொல்றாங்க. ஆனா அங்க அப்படிப்பட்ட கதைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க தர்ம வழியில அந்த ஜீவனை ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. மேலும் சிற்றின்ப உணர்வு மேலிட்டால் வேறு அங்கங்கள் வாயிலாக சிற்றின்பம் நுகரப்படும் பொழுது அங்கும் ஆசை முதலான விகார உணர்வுகள், அங்கேயும் வந்து ஆசை இருக்குது, காம உணர்வு இருக்குது. காமத்திலிருந்து அந்த ஜீவன் இன்னும் வந்து காமம் எனும் பாவத்திலிருந்து அந்த ஜீவன் தன்னை இன்னும் விடுவித்து கொள்ள, அந்த காமத்தை இன்னும் தியாகம் செய்யல. அதனாலதான் வந்து இல்ல அணங்க கிரீடை தானே, இதுல போய் என்ன தவறு இருக்குது, அணங்க கிரீடையில எந்த ஒரு உயிர் வதையும் ஏற்படுறது கிடையாது, சிற்றின்ப நுகர்தல்ல எந்த ஒரு உயிர் வதையும் ஏற்படுறது கிடையாது, இல்லற நிலையில வந்து அது தவறு எல்லாம் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னா என்ன சொல்றாரு, உன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு நீ உன்னால விலகி இருக்க முடியலன்னா, உன்னால எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இரு, ஆனா அது சரியானது அப்படின்னு சொல்லாது அப்படின்னு சொல்றாரு. நீ எப்பவுமே முனி தர்மத்தை ஏத்துக்கணும் அப்படின்ற முயற்சியோட தான் இல்லறத்துல பயிற்சியில் இருக்கணும். நீ இல்ல இதெல்லாம் ஏற்புடையது அப்படின்னு சொல்லக்கூடாது. உன்னால உன் நிலைக்கேற்றவாறு உன்னால முடியல, ஆனா முடிஞ்ச அளவு நீ வந்து இந்த பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு.
ஆனா இதெல்லாம் தர்மம் நீ சொல்லிடாது அப்படின்ற. எதுல இருந்து உன்னால விலகி இருக்க முடியாது அதெல்லாம் தர்மம் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. நீ உன்னால எவ்வளவு பரிபாலிக்க முடியுதோ, ஏகதேசமா உன்னால எவ்வளவு பரிபாலிக்க முடியுதோ, எவ்வளவு பாவங்கள்ல இருந்து நீ உன்னை விலக்கி வச்சுக்கிறையோ, எவ்வளவு அனுவிரதத்தை நீ பரிபாலிக்கிறையோ அவ்வளவு தர்மம். அதுதான் ஏகதேச தர்மம், அதுதான் இல்லற தர்மம். எவ்வளவு உன்னால விலகி இருக்க முடியலையோ அது தர்மம் கிடையாது, அது அதர்மம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கும். இப்படி சென்றின்மங்கள்ல ஈடுபடுறது, அனங்க கிரீடையில ஈடுபடுறது, அதுல இம்சை கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னா அங்க சொல்றாரு இல்ல, அங்கேயும் விகார உணர்வுகள் பற்றுதான் அதிகமா இருக்கிறது, ராகபாவம் தான் அதிகமா இருக்குது. அதனாலதான் வேதத்தினுடைய உதயத்தாலதான் ஸ்ரீவேத பொம்வேத வேணும் சாரித்திர மோகனி கர்மத்தினுடைய உதயத்தாலதான் ஆண் பெண் சேர்ந்திருத்தல் அல்லது அனங்க கிரீடையில் ஈடுபடுதல் இதெல்லாம் ஏற்படுது. அங்கு பற்று அதிகமா தான் இருக்குது, ராகபாவம் அங்க அதிகமா தான் இருக்குது. அதனால ராகபாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அப்ராதுருபா வஹகலு ராகாதீனாம் பவத்தே ஹின்சேதி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. முன் ஸ்லோகங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். எங்கெல்லாம் ராக உணர்வுகள் இருக்கின்றனோ, எங்கெல்லாம் ராகபாவம் இருக்குதோ அங்கெல்லாம் இம்சை நிகழ்குது அப்படின்னு சொல்லிட்டார். இங்க ராகபாவம் இருக்குது. அனங்க கிரீடை முதலானவற்றில் அல்லது ஆண் பெண் சேர்ந்திருத்தல், உடலுறவு கொள்ளுதல் இதெல்லாம் ராகபாவம் இருக்கு. அதனால இதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தோன்றுதலால் இம்சை ஏற்படுகிறது அப்படின்னு. யதபி கிரியதே கிஞ்சின் மதனோத்ரேகாதனங்கரமணாதி தத்ராபி பவதி ஹிம்சா ராகாத்யுத்பத்தி தந்த்ரத்வாத். மேலும் சிற்றின்ப உணர்வு மீளிட்டால் வேறு அங்கங்கள் வாயிலாக சிற்றின்பம் நுகரப்படும் பொழுது அங்கும் ஆசை முதலான விகார உணர்வுகள் தோன்றுவதால் இம்சை ஏற்படுகிறது. இப்படி பிரம்மச்சரியமின்மை எனும் பாவத்தில் இம்சை நிகழ்கிறது. திருடுதல், பொய் சொல்லுதல், பிரம்மச்சரியமின்மை எல்லா பாவங்களிலும் இம்சை கண்டிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவங்களில் ஒருவன் ஈடுபடும் போது செய்யும் பொழுது இந்த பாவங்களை அவன் விழிப்பின்மையுடன் தான் இருக்கிறான். விழிப்பின்மையுடன் கூடிய யோகம், அதனால்தான் இம்சை நிகழ்கிறது. இப்படி எல்லா பாவங்களிலும் இம்சை நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சிற்றின்ப நுகர்வை தியாகம் செய்யும் முறை. ஒருத்தன் எப்படி தியாகம் செய்யணும், இல்லற நிலையில ஒருத்தன் என்ன பண்ண, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கு இல்லற நிலையில ஒருத்தன் என்ன பண்ண, எப்படி படிப்படியா அவன் இல்லற தர்மத்தில இருந்து முன்னேறி துறவர தர்மத்துக்கு போக முடியும் அப்படின்றத 110வது ஸ்லோகத்துல இங்க சொல்ற. ஏ நிஜ கலத்ர மாத்ரம் பரிஹர்த்தும் சக்னுவந்தி நஹி மோஹாத் நிஷேஷ சேஷ யோஷின் நிஷேவணம் தைர விபினா காரியம். ஏ நிஜ கலத்ர மாத்ரம் பரிஹர்த்தும் சக்னுவந்தி நஹி மோஹாத் நிஷேஷ சேஷ யோஷின் நிஷேவணம் தைரபின காரியம். ये मोहात् निज कलत्र मात्रं परिहर्तुं नहि शक्नुवन्ति तैः अपि निशेष शेष योषिन् अपि निषेवणं न कार्यम्. எவர் மோகவினை காரணமாக, அதாவது சாரித்திர மோகனத்தினுடைய காரணத்தினால, இங்க மோகவினைன்றது சாரித்திர மோகனி. ஏன்னா இங்க சொல்றது ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க, அங்க சாரித்திர மோகனி தான் பிரதானம். நம்பிக்கையில தான் நம்பிக்கையில இடையூறா இருக்கிறது தான் தர்ஷன மோகனி. இங்க ஒழுக்கத்துல சாரித்திரத்துல இடையூறா இருக்கிறது சாரித்திர மோகனி. அப்படி மோகவினைனா சாரித்திர மோகனை வினை அப்படின்னு. மோகவினை காரணமாக, மோகனத்தின் காரணமாக தன் மனைவியையும் துறப்பதற்கு இயலாதவர்களும் தன் மனைவியோட அவன் இல்லறத்துல ஈடுபடுறான். முழுவதுமா அவனால பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியல. ஆனா தன் மனைவியோட அவன் இல்லறத்துல இருக்கிறான், இல்லற தர்மத்தையும் கடைபிடிக்கிறான். அவர்கள் கூட மற்ற எந்த பெண்களையும் நுகருதல் கூடாது. 7 வசனங்களை பத்தி ஸ்ராவகனுடைய அடிப்படை ஒழுக்கம் எப்படிப்பட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அவன் மது மத்தியம் மாமிசம்,
அதெல்லாம் உட்கொள்ளக்கூடாது, சூதாடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, பரஸ்திரீ கமனம் பண்ணக்கூடாது, வேஷ்யாகமனம் பண்ணக்கூடாது, மற்ற பெண்களை ஏறெடுத்து கூட அவன் பார்க்க கூடாது, மற்றவனுடைய மனைவி போன்றவர்கள் அல்லது வேஷ்யை போன்றவர்கள் அவர்களை அவன் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. எல்லாம் பிரம்மச்சரியமென்மையே பாவம் தாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு நினைச்சு அவன் ஒழுக்க சீர்கேடோட இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய மனைவி சகோதரிகளை தன் சகோதரிகள் போலவோ அவன் பார்க்கணும். அந்த காம உணர்வுடன் யாரையும் பார்த்தல் இருக்கக்கூடாது. 7 வசனங்கள்லயும் அதை சொல்லி இருக்கிறாங்க. யார் தன்னுடைய மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுகிறானோ அவன் மற்றவர்களை காம உணர்வுடன் பார்க்க கூடாது, மற்ற பெண்களை காம உணர்வுடன் ஒருவன் பார்க்க கூடாது. இது 2 பாலினத்திற்கும் இது பொருந்தும். இப்படி இங்க என்ன சொல்றாருன்னா, நீ பிரம்மச்சரிய அனுவிரதத்தினாவது கடைபிடி. பிரம்மச்சரிய மகாவிரதத்தை கடைபிடிக்க முடியலனாலும் உன் நிலைக்கேற்றவாறு நீ பிரம்மச்சரிய அனுவிரதத்தை பரிபாலிப்பாயாக. உன் மனைவியுடன் நீ இல்லறத்தில் மகிழ்வாயாக, இல்லற தர்மத்தை கடைபிடிப்பாயாக, அனுவிரதங்களை கடைபிடிப்பாயாக. எந்த ஒரு விதமான பாவ எண்ணங்களும் உன்னில் குடிகொள்ளக் கூடாது. இல்ல சாரித்திர மோனித்தனுடைய உதயத்தால தான் நான் அப்படி எல்லாம் பண்றேன், எல்லா தப்புமே நிகழுது, நான் என்ன பண்றது, அது கர்ம வினையினால் தான் அப்படின்னு. கர்ம வினை மேல பழி போட்டு ஒருத்த சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவன் சம்சாரத்துல இருந்து விடுபட முடியுமா? கர்ம வினை மேல பழி போட்டா நான் பந்தம் வர்றது நின்று போயிடுமா? இம்சை நிகழ்றது நின்று போயிடுமா? உன் பாவங்களுக்கு, உன் எண்ணங்களுக்கு, உன் ராக பாவங்களுக்கு, விருப்பு வெறுப்பு முதலிய பாவங்களுக்கு நீதான் காரணகர்த்தா. உனக்குள்ள ஒரு பாவ எண்ணம் எழுது அப்படின்னா அதற்கு காரணம் நீதான். அப்படிப்பட்ட எண்ணங்களை நீ எழ விடுறதில்லை அப்படின்னா அதற்கு காரணமும் நீதான். நீ கெட்டு போறனா அதற்கு காரணமும் நீதான். நீ சீரான வாழ்க்கை வாழற, ஒழுக்கத்துடன் வாழ்க்கை வாழறனா அதுக்கு காரணமும் நீதான். கர்மத்து மேல பழி போட்டு நீ தப்பிக்க விரும்பாது. இப்படி இல்லறத்தில் ஒருவன் இருந்து கொண்டு தன் மனைவியுடன் அவன் இல்லறத்தில் ஈடுபட்டு இல்லற தர்மத்தை பின்பற்றி அவன் ஒரு சிராவகனாக இல்லற தர்மத்தை பின்பற்றுபவனாக வாழ்கிறான். அவன் மற்ற பெண்களை காமனோருடன் பார்ப்பதில்லை, பேசுவதில்லை. அதாவது எல்லாம் அந்த நாகரிகமா எப்படி உலகியல் வாழ்க்கையில கூட நாகரிகம்னா என்ன, எப்படி ஒருத்தன் பெண்கள்கிட்ட பேசணும், வரணும், போகணும் அப்படின்ற விதிமுறைகள் சொசைட்டிலயும் இருக்கு. அதே போலதான் இங்க அதான் ஒரு ஜெயினன் ஆவறதுக்கு இதெல்லாம் அடிப்படை. அந்த அடிப்படை ஒழுக்கமே இல்லைன்னா அப்புறம் அவன் ஜெயினனே கிடையாது அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கணும். அதான் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் மது மத்தியமம், மாமிச தியாகம், இரவு ஊன்றது விடுறது, இப்படிப்பட்ட அல்லது வேட்டையாடுறது, அதெல்லாம் அப்படிப்பட்ட பாவ செயல்களை 7 व्यसனங்கள் அவன் வச்சுக்கிறது இல்லை. பரஸ்திரீ கமனம் பண்றது அல்லது வேஷ்யாகமனம் பண்றது, பிறன்மனை விளைதல், அதெல்லாம் அவனுக்கு அப்படிப்பட்ட பாவ உணர்வுகள், பாவ எண்ணங்கள் அவனுக்கு வர்றது கிடையாது. அப்பதான் அப்படிப்பட்ட அந்த அடிப்படையான ஒழுக்கத்தை அவன் பின்பற்றும் பொழுதுதான் அவன் ஜெயின் ஆவறதுக்கே அவன் தகுதியை பெறான் அப்படின்றது இங்க சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த 110வது ஸ்லோகம். ஏ நிஜ கலத்ர மாத்திரம் பரிஹர்த்தம் சக்னுவந்தி நஹி மோஹாத் நிசேஷ சேஷ யோஷின் நிஷேவணம் தைரபி ந காரியம். ஏ நிஜ கலத்ர மாத்திரம் பரிஹர்த்தம் சக்னுவந்தி நஹி மோஹாத் நிசேஷ சேஷ யோஷின் நிஷேவனம் தைரபி ந காரியம்.
எவர் மோகவினை காரணமாக தன் மனைவியையும் துறப்பதற்கு இயலாதவர்களோ, அதாவது தன் மனைவியையும் துறப்பதற்கு இயலாதவர்கள்னா இன்னும் வந்து முனி தர்மத்தை அங்கீகரிச்சுக்கிற சக்தி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். இல்லறத்துலதான் இருக்கிறார் அப்படின்றார். அவர்கள் கூட மற்ற எந்த பெண்களையும் நுகருதல் கூடாது. அந்த ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கணும். உலகியல் வாழ்க்கையில ஏற்புடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது அது அணுவிரதத்துல வந்துடுது நிறைய. அது அணுவிரதம்ன்றது இன்னும் கொஞ்சம் தர்மத்தை கடைபிடிக்கிறதும் அப்படின்றது இருக்குது. அடிப்படை ஒழுக்கெல்லாம் வந்து அணுவிரதத்தை பரிபாலிக்கிற ஸ்ராவகனுக்கு எல்லாம் கண்டிப்பாக சமூகத்துல, சமுதாயத்துல, சொசைட்டில எது ஏற்புடையது கிடையாதோ அது அணுவிரதி வந்து பண்ணவே மாட்டான். திருடுறது, பொய் சொல்றது, பிறன்மனை விழுது, இதெல்லாம் வந்து உலகியல் நோக்கிலையும் பாவமானது. இப்படிப்பட்ட பாவ செயல்களை எவனும் செய்யறது கிடையாது. மற்றவர்களுடைய அணுவிரதத்தை கடைபிடிக்கிறவன் மற்ற சாமானிய ஜனங்களை விட மேன்மையான ஒழுக்கமா தான் அவனுக்கு இன்னும் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி 110வது ஸ்லோகம் இது நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி இந்த புருஷார்த்த சித்திபாய 110 ஸ்லோகங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல நாம திரவியார்த்திக பரியாயார்த்திக நயங்கள் அதை பற்றிய சர்ச்சையை அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் சனிக்கிழமை நாம். என்ன டவுட் இருக்குங்களா?